யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு பராத்தா. கோல்ட் பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். ஆலு பராத்தாக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, உப்பு அண்ட் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இது நல்லா சாஃப்டா பிசையணும். இதோட தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தா நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம். இந்த பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து முழுகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி இது வந்து 3 விசில் ப்ரெஷர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து அது நல்லா சூடான உடனே தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணி இது கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இதோட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா ஸ்குவாஷ் பண்ணணும். இதை நல்லா மேஷ் பண்ணி நசுக்கி இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு இந்த ஆலு ஸ்டஃபிங்கை சேர்த்து இந்த மாதிரி ராப் பண்ணி மறுபடியும் ரோல் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தவால சூடு பண்ணணும். ஸோ தவா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் பராட்டா போடணும், முன்னாடியே போட்டுறக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இப்படி 2 பக்கமும் பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சூடான ஆலு பராத்தா ரெடி. இதை வந்து எந்த விதமான ரைத்தாவோடவும் நீங்க தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.